ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, சனீஸ்வரனை மட்டும்தான் வந்து நம்ம சனி பகவான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் குரு பகவானையும் குரு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலாக சனி பகவான்னு சொல்கிறத விட சனீஸ்வரன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க குருனாலே வந்து மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போது குரு பயிற்சின்றது மாத்திரம் எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை மட்டும் தான் நடத்தி கொடுக்குமா? அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸே வராதா? அப்படிலாம் கிடையாது. 6ஆம் அதிபதியாக குரு சம்பந்தப்படும் போது. ஸோ இந்த குரு பயிற்சின்றது எவ்வளவு காலம் நீடிக்கும்? அந்த ஒரு வருஷத்தில் எந்த வேலையில் இந்த குரு பயிற்சி வந்துட்டு உருவாகும்? 11 மாதம் நீடிக்குமா. இப்போ வந்துட்டு சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் 3 பாகங்கள், அஷ்டம சனி, ஜென்ம சனி, இந்த மாதிரி பிரிவுகள்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான பிரிவுகள்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான மாற்றத்தை அது உண்டு பண்ணும்? எந்த மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணணும்னா, நம்பர் 1, வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம். ஸோ இப்போ வந்துட்டு சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த வருஷம் வந்துட்டு நிறைய பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் குரு பயிற்சினாலே என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இப்போவும் இருக்காங்க. ஸோ குரு பயிற்சினா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அது ஏற்படுத்தும்? முதல்ல குருனாலே நல்லது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குருனாலே மங்களம். மங்களம்னா உடனே செவ்வாய் எடுத்துக்க கூடாது. மங்களமான விஷயங்கள். அவர் வந்து ஒரு மஞ்சள் நிறைந்த கலரை பண்ணுறதுனால அவர் வந்து குருனாலே மஞ்சள். ஸோ 2வது, அவரோட விஷயம் இல்லாமல், அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம யாருக்குமே வந்து குழந்தை பிறக்கிறதோ, அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து, அதாவது குழந்தை வந்து குழந்தையா இருக்கிறது வந்து குரு. ஆனால் 2 பேருக்கும், ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் ஒரு ஆசையை தூண்டுறது வந்து ஒரு சுக்கிரன். ஆனால் சுக்கிரனுக்கும் குருக்கும் எதிர்மறையானது கிரகங்கள்னு அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேர் சேரலைன்னா சில குழந்தையே பிறக்காது. அதே மாதிரி குரு சுக்கிரன் இது 2மே வந்து ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு அந்யோன்யமே இருக்காது. அப்போ இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? அந்யோன்யம் 2 சேர்ந்தா இருக்காதுங்கிறீங்க, இது பண்ணுறீங்கன்னா அதுதான் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. குருவும் சுக்கிரனும் சம்மந்தப்படாமல் இருக்கணும். ஆனால் குரு சுக்கிரனோட அனுகிரகம் இருக்கணும். அப்போ தான் குருவோட அருள் கிடைக்கும். குருவோட பலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குருவோட பார்வையோ குருவோட சம்பந்தமோ படுறது தான் குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் குரு பலனில் தான் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. குரு பலன்கிறது ஒரு விஷயம். ஆனால் குடும்பஸ்தானமோ 7ஆம் அதிபதியோட விஷயமோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு கல்யாணம் நடக்குங்கிறது விதி. இப்போ குரு பகவான்றவங்களை வச்சு தான் வந்துட்டு எல்லா விஷயமும். இப்போ வந்துட்டு நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, சனீஸ்வரனை மட்டும்தான் வந்து நம்ம சனி பகவான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் குரு பகவானையும் குரு பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலாக சனி பகவான்னு சொல்கிறத விட சனீஸ்வரன்னு சொல்லப்படாதுங்கிறத தான் வந்து நான் இங்கே இது பண்ணிக்கிறேன். சனீச்சரன்னு சொல்லணும். மெதுவாக நகர்பவர்னு அர்த்தம். சனீச்சரன் அவரோட அர்த்தம் மெதுவாக நகர்பவர் அர்த்தம். ஸோ சனீஸ்வரன் கிடையாது, சனீச்சரன். குரு பகவான் தாராளமாக சொல்லலாம். அதாவது பிளானட்டாக பார்க்குறவங்க வந்து வெறும் ஜூபிட்டர்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பட் அதை வந்து ஒரு கடவுளாக பார்க்குறவங்க, ஒரு 9 கிரகம் இத்தனை கோடி மக்களை ஆட்டி படைக்குது அப்படின்னா உண்மையாக அது கடவுள் தானே. அது வந்து நம்ம கடவுளாக இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு 9 கிரகம் உங்களால் இங்கேருந்து இங்கே பக்கத்து தெருவில் ஒருத்தனை வந்து உங்களுக்கு இருக்க முடியுமா? முடியாது. பட் ஒரு கிரகத்தால் அவங்களோட அமைப்பால் உடனே பண்ண முடியும். அதோட தசாபுத்தினால கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக குரு பகவான் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்க குருனாலே வந்து மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போது குரு பயிற்சின்றது மாத்திரம் எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை மட்டும் தான் நடத்தி கொடுக்குமா? அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸே வராதா? அப்படிலாம் கிடையாது. 6ஆம் அதிபதியாக குரு சம்பந்தப்படும் போது, அதாவது 6ஆம் ஆதிபத்தியத்தை அவர் சம்பந்தப்படும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலா லக்னம் எடுத்துக்கோங்க. துலா லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் உள்ளவர். ஆதிபத்தியம் அப்படின்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதில் தனுசு வந்து 3ஆம் வீடும், மீனம் வந்து 6ஆம் வீடும் வரும். தனுசுவும் மீனமும் குருவோட வீடு. சரியா? அப்போ 3 அப்படிங்கிறது வந்து வீரிய, தைரிய, பராக்கிரமஸ்தானம், ஆதாயம், அதாவது ஒரு ஹெல்ப்பு, இந்த மாதிரிலாம் ஒரு வரக்கூடிய விஷயம் வந்து 3ஆம் இடம்.
ஆனால் 6ஆம் இடம்ங்கிறது வந்து துரோகம், எதிரி, வேலை, அதுக்கப்புறம் வந்து வியாதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 6ஆம் இடத்தை சம்மந்தப்படுது. ஸோ 6ஆம் இடத்தை சம்மந்தப்படுற அந்த குருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த நல்ல விஷயங்கள் நடக்காது. துலா லக்னத்துக்கு கண்டிப்பாக நடக்காது. துலா லக்னத்துக்கு அவர் வந்து அதுவே குரு. அப்போ எந்த துலா லக்னக்காரங்களும் குருதசை நல்லா இருக்காதான்னு கேட்டால் அதுவும் விதிவிலக்கு இருக்கு. ஒரு ஜோதிடம்ங்கிறது நீங்க கேட்ட ஒரு ஆன்சர்ல, ஒரு கேள்வியில, ஒரு லைன்ல என்னால பதில் சொல்ல முடியாது. யாராலையுமே பதில் சொல்ல, அப்படி பதில் சொல்றாங்கன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஸோ இந்த குரு பயிற்சின்றது எவ்வளவு காலம் நீடிக்கும்? அந்த ஒரு வருஷத்துல எந்த வேலையில இந்த குரு பயிற்சி வந்துட்டு உருவாகும்? 11 மாசம் நீடிக்கும்மா. ஒரு குரு பயிற்சி 11 மாசம் நீடிக்கும். ஆனா அதுவே வந்து அதிர்ச்சாரம்னு சொல்லக்கூடிய வேகமா நகர்ந்து ஒரு 3-4 மாசம் பக்கத்து ராசிக்கு போகக்கூடிய சில பயிற்சிகள் உண்டு. சில பயிற்சிகள் ஒரு வருஷமா அங்கே இருப்பார். அது அந்தந்த வருஷத்துக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ கடகத்துக்கு போறார். ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேல கடகத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆறாரு மிதுனத்துக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் 3 பாகங்களா, அஷ்டம சனி, ஜென்ம சனி, இந்த மாதிரி பிரிவுகள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி குரு பயிற்சியில என்னென்ன மாதிரியான பிரிவுகள்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான மாற்றத்தை அது உண்டு பண்ணும்? எந்த மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணணும்னா, நம்பர் 1, அவர் இருக்கிற இடத்த வந்து சரிப்படுத்த மாட்டார். குருவை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம், சுப கிரகங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற இடத்த விட, அப்பனா இருக்கிற இடம் சரிப்படுத்த மாட்டார்னா உடனே சுக்கிரனை வந்து அவ்வளவு தூரம் எடுத்துக்க வேண்டாம். அந்தனர் தனித்து நிற்க அவதியில் மெத்தை உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்தனர் தான் குரு. அவர் தனித்து நிற்கக்கூடாது. எந்த ஜாதகத்திலையுமே குரு தனித்து நின்றார்னா அவருக்கு வந்து அந்த ஜாதகருக்கு அவதியில் மெத்தை உண்டு. ஸோ அவர் இருக்கிற இடத்தை விட, இப்போ மிதுனராசிக்கு வரார் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிதுனராசிக்கு வரார், ஆனால் அவர் பார்க்குற பார்வைக்கு வீச்சு அதிகம், டிக்ஷன்யம் அதிகம். அவரோட பார்வைக்கு வந்து யாருமே வந்து இது பண்ண முடியாது. அது அங்கே வந்து நல்லது மாத்திரம்தான் நடக்கும். இதுவே மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி அவர், 7ஆம் அதிபதி. ஆனா அவரா இருந்தா கூட அதே பாதகாதிபதியான குரு அவர் பார்வைக்கு நல்லது மட்டும்தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு கிரகம். இப்போ நம்ம சனி பயிற்சியை பார்த்து பயப்படுற மாதிரி குரு பயிற்சியும் பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை. சனி பயிற்சிக்கும் பயப்பட வேண்டியது அவசியமே இல்லை. யாரு வந்து கர்மாவை ஒழுங்கா செய்யறாங்களோ, யாரு வந்து கர்மாங்கிறதுக்கு வந்துமா, அதாவது மேஷத்துக்கு 7ஆம் இடம் துலாம் ராசி, அங்கதான் சனி உச்சம் பெறுது. நான் உங்களை மீட் பண்றேன், நீங்க எனக்கு இப்போ 7ஆம் இடம். ஒருத்தரை போய் பார்க்கறது, ஒய்ஃபு, அதாவது கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒய்ஃபு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர், ரெண்டுமே கலந்தது. ஸோ அந்த இடத்துக்கு மேஷலக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல சனி உச்சம் பெறார் துலாத்துல. காலபுருஷ தத்துவப்படி மேஷத்திலிருந்து 7ஆம் இடத்துல துலாம்ல சனி உச்சம் பெறார். அதனால தான் அந்த கர்ம வினைகளை யார் யாரெல்லாம் தவிர்க்கிறாங்களோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு அவதிப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெயர்ச்சிகள்ல வந்துட்டு ராசிகளை பார்க்கணுமா அல்லது லக்னத்தை பார்க்கணுமா? இப்படி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ராசியும் பார்க்கணும், லக்னத்தையும் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கும்பராசி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்யும், மிதுன லக்னமாக இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்யும். ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு அவர் எதிரி வச்சு செய்வார், மிதுன லக்னத்துக்கு அவர் வந்து ஃப்ரெண்டு. அப்போ வச்சு அதாவது யாரா இருந்தாலும் செய்யதான் செய்வார். ஆனால் கொஞ்சம் நம்ம லக்னக்காரனாச்சே, நம்ம ராசிக்காரனாச்சே, ஏன்னா அவரோட ராசி கும்பம், லக்னம் அவர் ஃப்ரெண்டு, அப்படி ரெண்டுமே வரும்போது இப்படி ஆயிடும். அதே மாதிரி எதிரியும் அவராகி 7ஆம் இடமும், ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு இடையூறு செய்யக்கூடிய விஷயம். தனுசுக்கு 7ஆம் இடத்துல வராரு, மிதுனத்துல நிஷ்பலம்னு சொல்லுவாங்க. திக்பலம்ங்கிறது வந்து லக்னத்துல இருக்கிறது. ஸோ தனுசுல இருந்தா திக்பலம், தனுசுக்கு ஆப்போசிட்ல மிதுனத்துல வர்றதுனால தனுசுக்கு நிஷ்பலம். ஆனா மிதுனத்த ராசிக்காரங்களுக்கு திக்பலம். புரியறதா உங்களுக்கு கொஞ்சமாவது? இதுவே கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதாவது தனுசுக்கு நேர் எதிரமா 7ஆம் இடம்ங்கிறது குரு வந்து இப்ப இருக்காரு, நேர் எதுல இருக்கிறதுனால தனுசுக்கு அவர் நிஷ்பலமாறாரு. ஓகே. திக்பலம்னு ஒண்ணு உண்டு. ஸ்தான பலம், திக்பலம், அயன பலம், சேஷ்ட பலம், இந்த மாதிரி நிறைய உண்டு. திக்பலம்னு ஒண்ணு உண்டு. ஸ்தான பலத்துக்கு அடுத்தது திக்பலம்.
அப்புறம் வந்து தீட்ச பலம், அதாவது பார்க்குற பார்வை பலம். சரியா? ஸோ இந்த திக்பலத்தில் தனுசுக்கு ஆப்போசிட்ல நிஷ்பலமாறாரு. ஸோ தனுஷு ராசியாவே இருந்தா கூட அவர் நிஷ்பலத்தை நோக்கி போறாரு. ஒரு விதத்துல நல்லது நடக்கும், ஒரு விதத்துல சில விஷயங்கள் இருக்கும். ஓகே. குரு பயிற்சியின் போது ஒருத்தர் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம்? இப்போ வந்துட்டு சனி பயிற்சி முடியும் பொழுது அப்பா இனிமேல் இதுக்கு மேலே நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரு பயிற்சியின் போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்? தொழிலையா இல்லை ஹெல்த்லையா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டு? பர்சனலா எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். பர்சனலாக யாராவது வந்து குருவோட லக்னத்திலேயோ குருவோட ராசிலேயோ பிறக்கிறவங்க, அதாவது இப்போ தனுசுக்கு பார்வையிடுது, கும்பத்துக்கு பார்வையிடுது, துலாத்துக்கு பார்வையிடுது அப்படின்னு இருக்கும்போது மிதுனத்திலேயே இருக்காரு. நானா என்ன சொன்னேன், இருக்கிற இடத்த வந்து கெடுப்பாருன்னு சொன்னேன். ஆனா அந்த இடத்த வந்து கெடுப்பாரே தவிர்த்து அந்த ஆளுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்லை மிதுன லக்னக்காரங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு மென்மையான மனசு கொடுத்துருவார். இந்த ஒரு வருட காலத்துக்கு எந்த பெரிய தவறுதலும் ரொம்ப பண்ண முடியாது. மன ரீதியாவே அந்த மாற்றத்தை உண்டு பண்ண அந்த மனசை உண்டு பண்ணிடும். எப்படி வந்து சனியோட ஆட்டம், நீங்க இந்த சந்திரன் கிட்ட போகும்போது சனிக்கு வந்து எப்போதுமே சனி பயிற்சியில சந்திரன் வந்து சனி கிட்ட, கோச்சார சனி கிட்ட போகும்போது மாத்திரம்தான் ரொம்ப வலிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கும்பத்துல இருக்காரு, பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி சந்திரன் வருவார் சனி கிட்ட, அப்பதான் மன வலியை கொடுத்துரும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு சனி பகவானுக்கு வந்து இந்த நட்சத்திரம் ஆகாது, இல்லை சந்திரன் ஆகாது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி குரு பெயர்ச்சி அல்லது குரு பகவானுக்கு இவங்க ஆகாதுன்ற ராசி அல்லது நட்சத்திரம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? மிதுனம் வந்து அவருக்கு ஆகாத ஒரு வீடு, கன்னி அவருக்கு ஆகாத வீடு. ஏன்னா 2மே வந்து பாதகஸ்தானம். அதாவது மிதுனத்துக்கு தனுசு பாதகஸ்தானம், கன்னிக்கு மீனம் பாதகஸ்தானம். ஸோ இது 2 ஆகாத வீடு. சுக்கிரனோட வீடு, சுக்கிரனும் இவரும் எதிர்மறையான கிரகம். ஆனால் துலாத்தில் அவர் வரும்போதும் ரிஷபத்துக்கு அவர் வரும்போதும் நல்லா இருப்பார். ஏன்னா அது இன்னொரு சுபர் வீடு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ அந்த மாதிரியான ராசிக்காரர்களுக்கு நல்லது எந்த விதத்தில் நடக்கும்? கண்டிப்பாக நடக்கும். அதாவது என்ன காரணம், அதுதான் நான் சொல்றேன். எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் ஜாதகத்தில் அந்த ஒரு அமைப்பு, ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்கோ, இப்போ நீங்களே மிதுன லக்னம், நானும் மிதுன லக்னம், இன்னொருத்தரும் மிதுன லக்னம்னா, நீங்கள் நானும் முன்னொருத்தர் 3 பேருமே ஒரே மாதிரி பிறந்திருக்கோம்னா, ஒரே பிளானட்டோட இதில் பிறந்திருக்கோம்னா 3 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்க மாட்டோம், 3 பேருக்கும் ஒரே இதில் இருக்காது. அப்போ ஒரே கிரக நிலை தானே, ஏன் இதில் இல்லைன்னா அதில் ஒரு சின்ன செயல்பாடு மாறி இருக்கும். ஸோ குரு எந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்காருங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி இருக்காரு, எப்படி சம்மந்தப்படுறாருன்னு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் குரு தனித்து மட்டும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்தில் சனியோட லைட்டு பார்வையோ இல்லைன்னா குருவோட சேர்ந்த ஏதாவது ஒரு கிரகமோ, ஆனால் ரொம்பவும் நெஞ்சிடக்கூடாது. நிறைய இருக்கு இதில். குரு பயிற்சியின் பொழுது ஒருத்தருக்கு பரிகாரம் எப்போ தேவைப்படும், எந்த மாதிரியான டைம்லாம் பரிகாரம் பண்ணணும், அண்ட் யாரெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்? குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணலாம். யார் எது பண்ணாலும் நல்லது வந்து சேர்ந்துடும். இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் பரிகாரம் பண்ணினா உடனே நல்லது நடக்குங்கிறதும் கிடையாது. கொடை மாதிரி தான். நம்ம எப்படி வந்து ஒரு பரிகாரம் எப்படிங்கிறது வந்து ஒரு விதியை மாத்திராது, ஆனால் விதிக்காக காப்பாற்றி விடும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது யாருமே தட்சிணாமூர்த்திக்கு ஃபஸ்ட்டு போய் செய்யக்கூடாது. தட்சிணத்தை நோக்கி இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி, தெற்க நோக்கி இருக்கிறவர். உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம்னு சொல்கிற மாதிரி அந்த தட்சிணத்தை நோக்கி, தட்சிணம்னா தெற்கு, தெற்க நோக்கி இருக்கிறவர். அதனால அவர் பேர் தட்சிணாமூர்த்தின்னு பேர். தேவ செய்கிறவங்க குரு பகவானுக்கு போய் செய்யுங்க. நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அப்படி இல்லைன்னா அவங்க குருக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்துங்க, அதுவும் வந்து பிரதிபலிக்கும். அவங்களுக்கு குரு இருப்பாங்க, அவங்களோட கரியரில் குரு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஜாப்ல வந்து படிப்பில் குரு இதில் இருப்பாங்க, கற்றுக்கிற இடத்துல ஒரு குரு இருப்பாங்க, எல்லா வித்தைகளுக்கு குரு இருப்பாங்க. அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாலே அந்த வந்து ஓரளவுக்கு சேரும். ஓகே. அந்த மாதிரி இப்போ கோயிலுக்கு போய் பரிகாரங்கள்லாம் செய்கிறாங்களா, என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் தேவைப்படும், ஆனால் எப்படி செய்யணும்? அதுதான் நான் சொல்லிட்டேன். ஜோதி மட்டும் போதும். ஜோதி மட்டும் வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்தாலே போதும். கொண்டக்கடலை வந்து காலையில் 6 மணிக்கு, வியாழக்கிழமை 6 மணிக்கு நம்ம ஊற வச்சு நம்மளே சாப்பிட்டாலும் குருவோட விஷயம் கிடைக்கும். ஆனால்
ரொம்ப வந்து நம்ம அதை செய்ய போய் ரொம்ப ஒரு விஷயத்த செய்ய போய் இது கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. அப்போவும் அது நடக்காமல் போயிடும். செஞ்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக ஒரு இது நடக்கும். அண்ட் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னு ஏதாவது தனித்தனியா உண்டா? அப்படிலாம் கிடையாதுமா. ஒரே பலன். தட்சிணாமூர்த்தியை வேண்டாம குரு பகவானை மாத்திரம் வேண்டிட்டு வாங்க, அது மட்டும் போதும். இந்த குரு பகவான் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சாமியை போய் வேண்டுங்க, இந்த இதுக்கு இந்த சாமியை போய் வேண்டுங்கன்னு யாரையும் நம்ம குழப்ப வேண்டாம். தேவ செய்து 2 விஷயம்தான். அவங்க குருவை போயிட்டு மரியாதை செலுத்துங்க. 2வது குரு பகவானை போய் பார்த்து விளக்கேற்றிட்டு வாங்க. இது 2 மாத்திரம் போதும். சிவன் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா குரு இருக்கிறதே சிவன் கோயில தான் கண்டிப்பா இருக்கும் 99%. சிவன் கோயில சிவனை போய் பார்த்துட்டு வரலாம். அது ஒரு பொதுவாக வந்து இந்த கொண்டைக்கடலை மாலைகள் வந்துட்டு ஒரு சில இடத்துல போடுவாங்க, சில இடத்துல கருப்பு கொண்டைக்கடலை போடுவாங்க, சில இடத்துல வெண்கொண்டைக்கடலை போடுவாங்க. வெண்கொண்டைக்கடலை தான் போடணும். ஓகே, அது என்ன டிஃபரன்ஸ்? வெண்கொண்டைக்கடலை தான் போடணும். அதே மாதிரி அதை பச்சையா வைக்கிறவங்க இருக்காங்க, அப்புறம் ஊற வச்சு கோக்குறவங்க, வேக வச்சு கோக்குறவங்க, வித்தியாசமா பண்றாங்க. அது ப்ராப்பர் முறை தான் என்ன? ஆக்சுவலா வந்து கொண்டைக்கடலையே அப்படியே பண்ணாலே ஓகே தான். மாலையா செலுத்தும் போது அதோட விஷயம் வந்து இறங்குது. அதுக்குள்ள ஏதோ ஒன்று வைரஸோ இல்லை ஏதாவது ஒன்று போகிறது உண்டு. ஸோ பட் அதனால நேவிதியமாக நீங்கள் பண்ணீங்கன்னா இதை விட அது நல்லது. ஸோ இந்த வருஷத்துக்கான குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகாக விளக்குனீங்க. அதுக்காக மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சர்வம் புவனேஸ்வரி.